வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். பார்த்தீங்களா, மறுபடியும் டீல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்பயுமே நம்ம சொன்னது தான், கிறிஸ்மஸ் வரப்போகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்க டீல் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். சொல்லப்போனால் தீபாவளிக்கு முன்னாடி ஆரம்பிச்சிது, சம்மர் சேல்ஸ்னு ஆரம்பிச்சிது, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு சேல்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிச்சி சேல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் சேல் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் அமேசானில் கொஞ்சமாக இருக்குது, ரொம்ப பயங்கரமாக இல்லை, பட் பிக் சேவிங் டேஸ் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம அமேசான்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். அன்ராப் யுவர் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ரியல்மி பிராண்ட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி நம்ம அமேசான் அதில் போட்டு வச்சுருக்காங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்னாப்ட்ராகன் 8 எலிட் பேஸ்டு ஃபோன் ரியல்மி GT7 Pro. சரி, எவ்வளோ பேர் GT7 Pro யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் அந்த டிவைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கல, பட் iQOO 13 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். அப்புறம் ஃபைண்ட் X8 Pro, X200 Pro, இதெல்லாமே X200 Pro. ஸோ இதெல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஸ்டாண்டர்டுக்கு இருக்கிறதுலையே டெரிஃபையிங் அண்ட் பவர்ஃபுல் ஃபோன்ஸ் அப்படின்னா இவ்வளோ நேரம் நான் சொன்ன ஃபோன்ஸ் எல்லாம் தான் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ், அதாவது 2025 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ். அண்ட் GT7 Pro வந்து ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் டிவைஸாக இருக்கணும் ஆஸ் பர் பேப்பரில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன். பட் நீங்கள் எல்லாரும் இன்கேஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 8MP அல்ட்ரா வைடை வந்து நான் குறை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அது நிஜமாவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா சூப்பர் தான். இருந்தாலும் 60,000 ரூபா இல்லை, 56,999 ரூபாய் மட்டுமே அப்படின்னு சொல்லி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதாவது 3,000 ஆஃபா. ஸோ அதை வச்சு நீங்கள் அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரி, மொத்தம் வந்து GT சீரீஸ் அப்படின்னு எடுத்தா GT7 Pro இருக்கட்டும்ங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், GT6 60 கூப்பிடுங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா 60க்கு இப்போ சூப்பராக கிரேசி டீல் போயிட்டுருக்கு. 60க்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் மாடல் இருக்கு இல்லையா, பேஸ் வேரியன்ட் 128GB. ஸோ அது யாராவது வாங்குறதா இருந்தால் அதுக்கு 7,000 ரூபா கூப்பன் வருதாங்க. அதுவே நீங்கள் 512GB மாடல் வாங்குறதா இருந்தால் 10,000 ரூபா கூப்பன் வருதாங்க. ஆனால் அதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ GT60 நல்ல டிவைஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 24,000, அதாவது 23,999க்கு ஸ்டார்ட் ஆகுது, இன்க்ளூடிங் ஆஃப் அந்த அதை போட்டிருக்காங்களே 7,000 ருபீஸ் ஆஃப் அப் டு அப்படின்னு. ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டிவைஸ் ஏன் ஸ்பெசிஃபிக்கலி குட் அப்படின்னா, இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பிரைட்டஸ்ட் டிஸ்பிளேயாக இருக்கட்டும், இல்லாட்டி கவுட் பேனலாக இருக்கட்டும், அந்த ப்ரீமியம் ஃபீலாக இருக்கட்டும், அப்புறம் 120 வாட் சார்ஜிங்காக இருக்கட்டும், 7+ Gen 3 இருக்கட்டும், எல்லாமே அண்டர் 25Kல வரும். அக்செப்ட் பண்ணிக்கிறேன். போக்கோ F6 மாதிரியான டிவைஸ் வந்து உங்களுக்கு 23,000 ரூபாய்க்கு கீழே 8S Gen 3யோட வந்துச்சு, நியாயம்தான். இருந்தாலும் GT60 வந்து இந்த இடத்துல பேட்டரி ஃப்ரெண்ட்லியாக மீடியா கன்சம்ஷனுக்கான ஒரு டிவைஸாக வலம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது நிறைய பேர் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் முன்னாடி ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. எப்படின்னா LTPO பேனல் தான் சொல்கிறாங்க ப்ரோ, ஆனால் எனக்கு வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் அந்த அளவுக்கு தெரியல அப்படின்னு ஒரு சிலர் குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. இருந்தாலும் நிறைய பேர் அதே வீடியோலையே கீழே கமெண்ட்டில் வந்து சொன்னாங்க, இல்லை அந்தளவுக்கு எனக்கு ப்ராப்ளம் இல்லை, சூப்பராக இருக்குது, பேட்டரி பேக்கப் பல்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ LTPO பேனல் இந்த பட்ஜெட்டில் இதுக்கப்புறம் வேறு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா மோட்டோரோலாவில் Edge 50 Neo இருக்குது. அது உங்களுக்கு நல்ல டிவைஸ், அதுவும் 5 வருஷம் அப்டேட்டு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸோட அது ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. பட் ப்ராசர் கொஞ்சம் ஆவரேஜ் ப்ராசர் தான், 7300 தானே. பட் இது வந்து அப்படி கிடையாது, உங்களுக்கு 7+ Gen 3 நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்லேயும் நல்லாயிருக்கும். அடுத்து இங்கே பார்த்தீங்களா 7300 பற்றி பேசினதுமே ஒருத்தர் வந்துட்டாப்ல. ஸோ இந்த நார்சோ 70 டர்போ பற்றி நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, நியாயமாக பார்த்தா ஒரு கேமரா தாங்க இருக்குது, ஆனால் பின்னாடி 3 கேமரான்னு போட்டு வச்சிருக்காங்க. ஆக்சிலரி கேமராங்கிறான், டெப்த் கேமராங்கிறான், என்னென்ன கதலாமோ சொல்கிறான். ஸோ அது ஒன்று யோசிக்க வைக்குது. ஏன்னா இப்போ 14,499 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு மீனிங்ஃபுல்லான டியூவல் கேமரா செட்டப்போடைய டிவைசஸ்லாம் கிடைக்கும். அப்படின்னும் போது நம்ம யோசிக்கணும்ல, என்னதான் பின்னாடி பார்க்கும்போது 3 கேமரா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் அதில் ஒன்று தான் வந்து உங்களுக்கு உருப்படியாக வேலை செய்ய போகுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டால் 7300 வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 7300 வந்து அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த ப்ராசர் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் இருக்கலே டாப் கிளாஸ் ப்ராசர் இல்லை, பட் எல்லா ஏரியாவையுமே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ப்ராசர், இன்க்ளூடிங் நெட்வொர்க். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கேமரா ஒரு மேட்டர் இல்லை, எனக்கு டிஃப்ரெண்ட் கேமராஸ் அப்படி யோசிக்காத ஆள், எனக்கு வந்து மீடியா கன்சம்ஷனுக்காக ஒரு ஃபோனு, ஓரளவுக்கு நல்ல பேட்டரி பேக்கப் போட அப்படின்னும் போது 14,499க்கு இது ஒரு நல்ல டிவைஸ் தான் ரியல்மி கிட்ட இந்த நார்சோ. ஓகே, ஸோ இருக்கலே பட்ஜெட் யூசர் ஃப்ரெண்ட்லி டிவைஸ், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிவைஸ் அது வந்து என்னென்னா ரியல்மி நார்சோ N61. ஸோ இது வந்து எந்த ஆஸ்பெக்டில் வைக்கலாம் அப்படின்னும் போது, உங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருப்போம் இல்லையா, அவுட்டோர் டெலிவரி இந்த மாதிரியான பர்பஸ்க்கு வண்டியிலேயே வந்து எப்பயுமே ஹோல்டரில் மாட்டி வைக்கணும் ப்ரோ அப்படின்ற மாதிரியான டாஸ்க்குலாம் இந்த டிவைஸ் ஓகேயா இருக்குங்க. ஏன்னா இந்த டிவைஸ்க்கு அவங்க கொடுத்துருக்கிறதே பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் ஆர்மர் ஷெல் ப்ரொடெக்ஷன். ஸோ அவங்க வந்து ரக்கடான ஒரு டிவைஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மென்ஷனே பண்ணுறாங்க. ஓரளவுக்கு நல்ல டியூரபிளான டிவைஸ் அண்டர் 10K அப்படிங்கிற டேகுக்குள்ளே தான் இந்த டிவைஸ் வருது. ஓகே, ஸோ இதை தொடர்ந்து இப்போ நம்ம அப்படியே ஃப்ளிப்கார்ட்டுக்கு போவோம். S23 5G போடு, 256GB வந்து 43,999 அப்படின்னு போட்டிருக்காங்க. மேபி கார்டு ஆஃபர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது S23 ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆனால் ரீசெண்டாக ஒரு விஷயம் பார்த்தேன், பயமுடுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை. S23ல் இப்போ வந்து அப்டேட்டுக்கு அப்புறமா
ஃபஸ்ட்டு டிவைஸ் நான் ஸ்பாட் பண்ணுறேன். மேபி நம்பர் ஆஃப் டிவைசஸ் நிறையா இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில், நான் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். க்ரீன் லைன் வந்திருக்கு S23ல். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 128GB வந்து உங்களுக்கு 38,999 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த 128GB வந்து அப்போ ட்ராபேக்கான்னு கேட்டால், நீங்கள் கான்டென்ட் கிரியேஷன் ஆஸ்பெக்டில் யோசிச்சிங்கன்னா 256 போகிறது பெட்ரு. கான்டென்ட் கன்சம்ஷன் ஆஸ்பெக்டில் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு 128 போதும் தான். சொல்லப்போனால் UFS 3.1 UFS 4 இதுதான் வந்து அந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் ஸ்டோரேஜ் பேஸில். ஆனால் இந்த 3.1க்கும் 4க்கும் ரியல் வேர்ல்டில் நீங்கள் பண்ணக்கூடிய டாஸ்கில் டக்குன்னு டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்களான்னா இல்லை. பட் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் இருந்தால் பெட்டர் அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் தாராளமாக 256 போயிடுங்க. ஏன்னா எல்லா ஃபோனும் பாருங்களேன், மோஸ்ட்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே டியூயல் சிம் ஆப்ஷனில் வரும். ஆனால் எதுலேயுமே மெமரி கார்டு ஆப்ஷன் இருக்குது. அதனால் கான்டென்ட் கிரியேஷன், ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, காம்பேக்டான ஒரு டிவைஸ் ஆண்ட்ராய்டில் 45K கீழே இந்த மாதிரியான செக்மெண்ட்குள்ளே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவைஸாக இருக்கும், கன்சிடர் பண்ணலாம். அண்ட் G85, ஸோ இதுவும் வந்து சூப்பர் டிவைஸ் தான், 6S Gen 3 பவர்டு. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லுக் ஆஸ்பெக்டில் மோட்டோரோலா வந்து கிட்டத்தட்ட எல்லா டிவைஸுமே இப்போ ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ 128GB உங்களுக்கு 17,999 கிடைக்குது, 256GB வந்து 19,999 கிடைக்குது. ஸோ 120Kல ஒரு 5G டிவைஸ், அதே சமயம் கொஞ்சம் ப்ரீமியமான ஃபீல், லுக் இதெல்லாம் டெலிவர் பண்ணுறதுல மோட்டோரோலா நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிவைஸும் இருக்குது. அதே சமயம் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குங்க, மோட்டோரோலா G35 வேறு இப்போ வளம் வந்துக்கிட்டு இருக்குது. அது 10,000 ரூபா செக்மெண்ட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஃபுல் HD 120Hz சப்போர்ட்டு, 2 மீனிங்ஃபுல்லான கேமரா, யாருமே அதெல்லாம் தரதில்லை. 2 மீனிங்ஃபுல்லான கேமரா இது எல்லாமே கொடுத்தாலும் எனக்கு சீரியஸாக தெரியல G35 எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. ஏன்னா G35ல இருக்கிறது வந்து டைகர் ப்ராசஸர் 760 இருக்குது. ஸோ அதை நம்பி வந்து நம்மளால் உறுதியாக ஒரு சில விஷயங்கள் பேச முடியல, வேறு எதுவும் இல்லை. அப்புறம் Vivo T3X, Realme 12X, ஸோ இதெல்லாம் வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் உள்ள டிவைசஸ், அண்டர் 15K கேட்டகரியில் தான் இதுவும் இருக்குது. ஸோ இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு வச்சிருக்காங்க. அப்போ G85 வந்து எவ்வளோனா அவங்க 17,999 போட்டிருந்தாங்க. பட் ஆரம்ப வேலை அப்படின்னு சொல்லிட்டு 16,999 போட்டிருக்காங்க. ஸோ கார்டு ஆஃபர் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். மறுபடியும் நம்ம எப்பயும் சொல்கிற அதே கதை தான். இப்போ வந்திருக்கிறதுலாம் ரொம்ப கிரேசி டீல் மாதிரிலாம் தெரில. இதோட பயங்கரமான டீல் இது போன தடவை நம்ம பார்த்தது தான். இப்போ வந்திருக்கிறது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. Edge 50 ஃபியூஷன் இங்கே லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க. மேக்புக் ஏர் M2 பரவாயில்லையே, சூப்பர் சார்ஜர் பை M2 மாடல் வந்து 69,990. அமேசானில் வந்து M1 பேஸ்டு தான் நம்மளால் பார்க்க முடியுது. சாம்சங் இந்தியாஸ் நம்பர் 1 பிராண்டா, இந்தியாஸ் நம்பர் 1 செல்லிங். A14 10,999 பரவாயில்லையே. சாம்சங் கேலக்ஸி A14 கிடைக்குது. ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா A16 நம்ம பார்த்துட்ருப்போம். உங்களுக்கு Exynos 1330 இருக்குது, 50 மெகாபிக்சல் கேமரா. கொஞ்சம் நேரம் முன்னாடி நம்ம பேசணும் இல்லையா, Narzo 70 டர்போ அந்த மாதிரி இருக்குது. 13 MP ஃப்ரண்ட் கேமரா, ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான், 6.6 இன்ச்சு, 5000 mAh பேட்டரி. பரவாயில்ல, நிஜமாகவே நல்லா இருக்குங்க. அதாவது 10,000 ரூபாய்க்கு அப்படின்னு யோசிச்சா இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம் போல இருக்குது. S24 ப்ளஸும் நல்ல டிவைஸுங்க. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், S24 ப்ளஸ் வந்து S24 FE கம்பேர் பண்ணும்போது எங்கேயோ இருக்குது. S24 ப்ளஸ் போகிறது தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் இருக்கும். உங்களுக்கு ரேம் எக்ஸ்ட்ரா, ரெசல்யூஷன் எக்ஸ்ட்ரா, ஸோ அந்த மாதிரி நிறையா அட்வான்டேஜஸ் இருக்கும். அதனால் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி பட்ஜெட் வாட்சஸை பற்றி பெருசாக கமெண்ட் பண்ணவே முடியல. ஏன்னா நிறைய தடவை ஃபெயில் ஆகிருக்கு, அந்த ஒரு பயம்தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, இன்னும் நிறையா டீல்ஸ் வந்து இவங்க ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். CMF Phone 1 வந்து 12,999. CMF Phone 1 வந்து நத்திங் OSக்காக நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். நத்திங் OSக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். S23 FE பற்றி நம்ம இது வரைக்கும் அடித்து துவச்சிருக்கோம். ஹீட்டிங் இஷ்யூ மாதிரியான விஷயங்கள், பேட்டரி லைஃப் பெரிய அளவில் ப்ராமிசிங்காக இருக்காது. ஸோ அதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். ஃபோன் 2A+, ஸோ அப்போது ஆஃபரோடு சேர்த்து 2A+ வந்து 24,999. ஓகே, ஆனால் 2A+ பொறுத்த வரைக்கும் 8,256, 12,256. அதனால் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. iPad 9th Gen பேசிக்காக ஒரு டேப்லெட்டு, iPad OSோட அப்படி ஆசைப்படுறவங்களுக்கு இது நல்லா இருக்குங்க. OnePlus Pad, இந்த OnePlus Pad வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷனுங்க. பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் நல்லாயிருக்கும், பட் கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அவ்வளோ பெரிய டேப்லெட்டில் கூலிங் மெக்கானிசம் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் பரவாயில்ல. பட் நீங்கள் யாராவது வந்து Dimensity 9000 பேஸ்டு இந்த OnePlus Pad யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு யாராவது ஒரு சிலர் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா வாங்கட்டும். அப்படி இல்லையா, எனக்கு தெரிஞ்சு வந்து Mi Pad 6ம் நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. அதை தாண்டி Mi Pad 7ம் எனக்கு தெரிஞ்சு வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் நினைக்கிறேன். அடுத்த மாதம் அநேகமாக ரிலீஸ் ஆகலாம். ஆல்ரெடி சைனாவில் வந்திருக்கு, நம்ம ஊருக்கும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணால் அதுவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டிவி பொறுத்த வரைக்கும் 55 இன்ச்சு டிவியில் ஸ்டார்ட் பண்ணி சாம்சங், சோனி, என்னது சோனி 43 இன்ச்சு 4K ஸ்மார்ட் டிவி ஃப்ரம் 17,999 போடுறது அப்படியா இருக்கும். கிளிக் பண்ணி போனால் வேறு ஏதாவது இருக்குமோ. LG 30,000, தாம்சன், TCL, சோனி இல்லையே. பேனரில் மட்டும்தான் சோனி இருந்துச்சு, அந்த ரேட்டுக்கு சோனி கொடுக்குறேன் மாதிரி. மற்ற எல்லாமே வந்து ஊர் பேர் தெரியாத பிராண்டு தாங்க. 20,000 கிட்ட இருக்குது. மொபைல் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளில காட்டுறது எப்படி, அதாவது இவங்க வெளியில் காட்டுற எல்லா இமேஜுமே பயங்கரமாக இருக்குது. டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லிட்டு பாருங்களேன்,
சாம்சங் வாட்ச் இந்த மாதிரி இதெல்லாம் வெளில காட்டுறாங்க. 1000 ருபீஸ்க்கு கிடைக்க போகிற மாதிரி நினச்சி தான் நம்ம உள்ளே போவோம். அங்கேயும் ஏமாற்றம் தான். பவர் பேங்க்கு, சார்ஜரு, கேபிள். ஓகே, எது வாங்குறதா இருந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிட்டர்ன் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரியான பாலிசிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ ஒரு பொருள் வாங்குறோமே, செல்லர் வந்து ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுவாப்லையா, இன்கேஸ் வாங்குற பொருள் ஏதாவது பிரச்சனைனா அட்லீஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணியாவது தருவாங்களா, இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும். மறக்காமல் பார்த்துருங்க. ஏன்னா வாங்கினதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை. இப்போ இந்த ரியல்மியில் டைப் சி பட்ஸ் 3 ஒன்று போயிட்டு இருக்கு தெரியுமா, ஒயர்லெஸ் இல்லை ஒயர்டு, அது நிறைய ஃபோனில் ஒர்க்கே ஆகிறது இல்லையா. அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ரிட்டர்ன்லேயும் வச்சிருக்க மாட்டான், ரீப்ளேஸ்மெண்ட்டில் தான் வச்சிருப்பான். ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு ஒர்க் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ரியல்மி டைப் சி இப்படி தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா டிவைஸ்லேயும் ஒர்க் ஆகலை. பிபிகே ஃபேமிலியில் ஒர்க் ஆகுது, மற்ற எல்லா டிவைஸ்லேயும் அவ்வளோ ஒர்க்கே ஆகலை. நிறைய பேர் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. சாம்சங் டிவைஸ் இந்த மாதிரியான டிவைசஸ்லேயும் ஒர்க் ஆகலை. ஸோ கவனமாக இருங்க. ரைட்டா? ஓகே, ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அண்ட் வாங்கும்போது நமக்கு ரொம்ப அவசியமானது நல்லா யோசிச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப ஏதாவது டீல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஜான் 1 வருது, நியூ இயர் டீல் வரும். திரும்ப பொங்கல் அது இதுன்னு சொல்லி ஏதாவது டீல் வரும். அடுத்து ஜான் 26க்கு ஒரு டீல் வரும், ரிப்பப்ளிக் டே சேல்னு. ஏதாவது வந்துக்கிட்டே இருக்குங்க. சரியா? அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப அவசியம் நினச்சா வாங்குங்க, அப்படி இல்லையா ஸ்கிப்பு.